10 ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு குடும்பத்துடன் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இன்றைக்கு உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பத்து ரூபாய் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும், மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இன்றைக்கு ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டத்தை குடும்பத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் காலி பாட்டில் திரும்ப பெறுகின்ற திட்டம் பேர்ல இன்னைக்கு மிஷினை கொண்டு வந்து தொழிலாளர்களை யாரையும் துன்புறுத்தக்கூடாது, மாற்று திட்டம் கொண்டு வருவோம் சொல்லி மிஷின் மூலமா கொண்டு வருவோம் நினைக்கிறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த மிஷின் இன்னைக்கு ஸ்கேன் ஆக மாட்டேன்ற பல பிரச்சனை எழுப்புறாங்க. நாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் துறையினுடைய அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு, மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு நாங்க ஒரு அன்பான வேண்டுகோளையும் சவாலையும் முன்வைக்கிறோம். நீங்க ஒரு மாதம் இந்த டாஸ்மாக் கடைகள்ல 11,000 ரூபாய் சம்பளத்தோட நீங்க ஒரு மாசம் வந்து மதுபான விற்பனையில விற்பனையாளரா வந்து வேலை செய்யணும்னு நாங்க ஒரு ஓபன் சேலஞ்ச அன்பான வேண்டுகோளை மது விலக்குத்துறை அமைச்சருக்கு நாங்க வைக்கிறோம். 11,000 ரூபாயில நீங்க இந்த சம்பளத்துல வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா இப்ப 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எங்க தொழிலாளி அத்தனை பேரும் 11,000 ரூபாய் சம்பளத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க வேலை செய்வதற்கு தயாரா இருக்காங்க. இந்த அமைச்சர் நீங்க வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் நாங்க கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதி மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் அவங்களுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி நாங்க ஒப்பந்த முறையில் அரசு துறையில பணிபுரியக்கூடிய அத்தனை பேரும் 5 ஆண்டுகள் எல்லாரையும் பணி இயந்திரப்படுத்தும் சொல்லி இருந்தார். டாஸ்மாக் ஊழியர்கள் 23 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க. அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை தேர்தல் வாக்குறுதியின்படி அளிப்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக டாஸ்மாக் துறை தொழிலாளர் மட்டும் நாங்க கேட்கல. டாஸ்மாக் தூய்மை பணி இன்னைக்கு மின்வெட்டுக்கு காரணமா இருக்கக்கூடிய மின்சாரத்துறை ஊழியர்களுடைய பற்றாக்குறை, போக்குவரத்து துறை செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நீ சென்னை மாநகராட்சியில் வந்து போராடின மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், அத்தனை துறை சேர்ந்தவர்களையும் உங்க தேர்தல் வாக்குறுதி படி பணியந்திரப்படுத்துங்க. அது முக்கியமான மைய நோக்கம். டாஸ்மாக் ஊழியர் மட்டும் நாங்க வைக்கல. நீங்க மொத்த ஊழியர் 5 வருஷம் சொன்னவங்களை பணியந்திரப்படுத்துங்க. இன்னைக்கு குடும்பத்தோட இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் உட்கார்ந்துருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர் குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, மனைவி இல்லையா? 11,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்டுங்க பாக்கலாம். எப்ப பாரு 10 ரூபா வாங்குறான், 10 ரூபா வாங்குறான். 10 ரூபா வேணாயா, 10 ரூபா வேணாம். டாஸ்மாக் ஊழல் வேணாம், அவனுக்குரிய சம்பளத்தை கொடுங்க. பெருசா ஊழல் ஒழிக்கிறேன் பேசுறாங்க. அவன் உழைப்பு சூழ்நிலை யார் ஒழிக்கிறது? 10 ரூபாய் கை நீட்டி கேட்கறான்ல, அது கேட்கறதுக்கு உண்டான காரணத்தை யார் ஒழிக்கிறது? அதை பத்தி பேசுக அமைச்சர் ரெடி ஆக மாட்டாரா? அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்களா? அவன் 10 ரூபாய் ஏன் விற்கிறான்? 11,000 ரூபாய் சம்பளம், 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க, படிக்க வைக்க முடியுமா? அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க நிலைமை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு முகம் இருக்கு, அது உழைக்கும் வர்க்கத்தினுடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய முகம். எந்த ஆட்சி நடந்தாலும் சம்பள உயர்வுக்காக பணி எந்திரத்துக்காக போராடுவோம். இப்போ இன்னைக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம், பணி எந்திரத்துக்கு அமைச்சர் அவர்களுக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம். நீங்க சமீபத்தில் சொன்னீங்க கட்சி நிதின்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தோம். எவ்வளவு கட்சி நிதி? 120 கோடி ரூபாய். 120 கோடி ரூபாய். அதுலயும் குறிப்பாக பீர் பாக்ஸுக்கு 40 ரூபாய், மத்த கேஸ்க்கு 90 ரூபாய். இதெல்லாம் நாங்க வந்து கட்சி நிதி ஊழல தட்டு நிறுத்திட்டோம். காப்பாத்துற ஜனங்களுக்கு கஜானா சேரும். நாங்க சொல்றோம் 120 கோடி, 1200 கோடி அந்த பணத்தை எடுத்து இந்த தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து பணி எந்திரப்பட்டு 10 ரூபாய் பிரச்சனை பொதுமக்கிட்ட யாருக்கு கை நீட்டி கேட்கறது நடக்காது. எல்லாமே மாறிடும். செய்ய நீங்க ரெடியா? இல்ல டாஸ்மாக் மதுபான பாட்டில சர்வீஸ் சார்ஜ் போட்டு பெரிய பேர்ல கிளப்ல பார்ல இருக்கு பார், அத போட்டு அவனுக்கு சம்பளம் எடுத்துற ரெடியா? இல்ல சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா பொதுமக்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு நாங்க டிப்ஸ் பாக்ஸ் வெளியே வைக்கிறதுக்கு நீ வைக்கிறதுக்கு நீ ரெடியா? இந்த காரணங்களை சொல்லுங்க.
எப்படிதான் வாழ்வான் அந்த தொழிலாளி? உங்களுக்கு தேவையில்லாம் அரசுக்கு கஜானா வருமானம் 4765 கடையும் மூடு. பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ஜனங்க நல்லா இருப்பாங்க, இளைஞர்லாம் குடிக்காம நல்ல வகையில போவாங்க, மாணவர்லாம். அரசாங்கத்துக்கு தான் வேலையா? நம்ம அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாரு, கலெக்டருக்கு தான் வேலையா? டாஸ்மாக் விற்கிறது தான் வேலையா? நாங்க அமைச்சரோட சேர்ந்து நிக்கிறோம். டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தாது, இழுத்து மூடு. தேவையில்லை. எங்களெல்லாம் எங்க தொழிலாளிகள் பணி இயந்திரப்படுத்தி மாற்று வேலை கொடு, நல்லா இருப்பாங்க. சம்பள உயர்வு வேணும். நாங்க விட்டு போற ஆள் இல்ல. இது வரைக்கும் எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி சந்திக்காத 4 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி தான் சந்தித்தது. அந்த ஆட்சி தான் சந்திச்சது. ஏன்னா நீங்க 717 கடையை மூடி அந்த தொழிலாளி நடுத்தரில் நிறுத்தினீங்க. அந்த காரணத்தால் தான் இருக்கு. டாஸ்மாக்ல வேலை செய்யறவனுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அவனும் போராடுவான். மது விற்கிறது அரசாங்கம் நிறுத்திட்டோம். நாங்க இன்னொரு கோரிக்கையை முக்கியமா வைக்கிறோம். சிஎம் விஜய் அவர்கள் MRF கம்பெனி முதலாளி, BMW கம்பெனி முதலாளி, ஊர்ல இருக்கிற எத்தனை பன்னாட்டு முதலாளிகள், சினிமா துறை, சின்னத்துறை, அத்தனை துறை, தயாரிப்பாளர் துறை எல்லாரையும் பாக்குறாரு. கருப்பு பட டைரக்டர், ஊர்ல இருக்க எல்லாரையும் கத்தி கத்தி தொண்டை கிழிய கத்திட்டு டாஸ்மாக் ஊழியர்கள். எங்க சங்கத்தோடு, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தோடு முதல்வர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு அழைப்பு கொடுக்கணும். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். சமூக நீதித்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறையினுடைய அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதுல வேலை பார்க்கிற 50% பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க எங்க போச்சு சமூக நீதி? யாராவது கேக்குறீங்களா? அத 11,000 ரூபாய் சம்பளத்தை வாழ்றானே, அவனுக்கு சமூக நீதி வேணாமா? அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய வன்னியரசு அவர்கள் எங்கள் குறையை கேட்க வேணும். ஜனநாயக நாட்டில் நாங்க போராடக்கூடாதா? நேற்று காவல்துறையில 2 தரப்பு நைட் வரைக்கும் பர்மிஷனே கொடுக்க கூடாது, இன்னொரு தரப்பு பர்மிஷன் கொடுக்கணும். ஏங்க போன ஆட்சியில 4 ராஷ்டிரம் கடந்த பிறகுதான் அனுமதி இல்லைன்னு சொன்னா, போலீஸ் வச்சு மிரட்டினா. 1 மாசம் ஆச்சு, உனக்கு அனுமதி கிடையாது, போலீஸ் வச்சு எல்லா இடத்தையும் மிரட்டுறாங்க. என்ன நடக்குது? இதான் ஜனநாயகமா? இதான் தூய சக்தியா? நீங்க ஒரு போராட்டம் அறநிலை, ஒரு அற வழியில, காந்திய வழியில உண்ணாவிரதம் நடத்த கூட பர்மிஷன் இல்லையா? சில காவல்துறை நல்ல அதிகாரிகள் சரியான நேரத்தை தலையிட்டு இந்த அனுமதிக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. எங்கள் போராட்டம் 10 ரூபாய் வேண்டாம், பணி இயந்திரம் வேண்டும், மது ஒழிப்போம், மக்களை காப்போம். எங்களோட அரசு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கும் வரை நாங்கள் உறுதியோடு போராடுவோம் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நாங்க தான் சொல்றோம், நாங்க அதை நியாயப்படுத்த விரும்பல. 10 ரூபாய் வாங்கக்கூடாது, பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது, காசு கேட்க கூடாது எங்க கோரிக்கை, சங்க கோரிக்கை. நாங்க அதான் சொல்றோம். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள், மதிப்புமிகு அமைச்சர் அவர்கள் ஓபன் சேலஞ்ச் தான், நான் அங்க போற ஊழல் ஒழிக்கிறேன். ஏன் மதுபான ஆலைக்கு போயிருக்காரு, குடோன்ல போய் அவங்க கிட்ட சொல்றாரு, யாரும் காசு கேட்காதீங்க, உங்களுக்கு சம்பள தேவை, பண தேவை அதிகாரிட்ட கேளுங்க, அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைங்கன்றார். நான் கோரிக்கை வைக்கிறோம், ஐயா நீங்க தயவு செஞ்சு 1 மாசம் கடையில வேலை செஞ்சிருங்க. 1ஆம் தேதியில 31ஆம் தேதி வரைக்கும் 11,000 ரூபாய் வேலை செஞ்சுட்டு, ஐயோ இந்த சம்பளம் சூப்பரா இருக்குது, நாங்க படிக்க வைக்கிறோம், காலேஜ் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம், பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவ வசதி பாக்குற எல்லாம் செய்யறோம் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க 10 ரூபாய் வாங்க கூடாதுன்னு நோக்கமா வச்சிருக்கோம். ஒழிக்கணும், ஊழலே வேணாம். திருடுறவன் எல்லாம் அங்க இருக்கான், காசு சம்பாரிச்சு ஒரு அரசாங்கம் நடக்குது, உழைப்பு சுரண்டலும் ரைடும் சஸ்பென்ஷனும் தொழிலாளர் தலையில விடுது. இது என்ன நியாயம்? ஏன் அப்ப அந்த 10 ரூபாய் வாங்குறீங்க? இதுதான் ஒரு முக்கிய கேள்வியா இருக்கு. ஏப்பா சம்பளம் பத்தல, இதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரிகளும் ஊழல் பண்ணிருக்கான். ஒரு மாவட்ட மேலாளருக்கும் 10 லட்சம் ரூபாய் கப்பம் கட்டணுங்க தொழிலாளி. நீ இப்ப ஊழலை ஒழிச்சேன்னு சொன்னீங்க, சம்பளத்தை கொடுத்துருங்க, 120 கோடி ஓபனா வை, தொழிலாளி சம்பளம் கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு அதிகாரி ஊழல் பண்ணிக்க. நாங்க சொல்றோம், ஒவ்வொரு மாவட்ட மேலாளரும் பெரும்பான்மை ஊழல் பிடித்தவர்கள். 10 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு கொள்ள அடிச்சிருக்கான். அவனை ஜெயில வைக்கிறது உங்களுக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்கா? உங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரைடு சாதாரண 11,000 ரூபாய் வாங்கணும், தூக்கி சஸ்பென்ஷனு, கடையை விட்டு தூக்குவேன், அடுத்த நாள் வீடியோ போடு, கடையில் இருக்க மாட்டான். அவங்க எல்லாம் கண்டிங்க, தண்டனை கொடுங்க, 10 ரூபாய்க்கு சம்பளம் கொடுங்க, அதுக்கப்புறம் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா கூட. அவர் சொல்றாரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுட்டா சஸ்பென்ஷனு,
₹1 காயின் இல்லையா, ₹2 காயின் இல்லையா, ₹5 காயின் இல்லையா? எதுக்கு ₹1 கூட வைக்கணும்? ஊழல் இல்லாதெல்லாம் மாத்திங்களேன். நாங்க ரெடி. தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் நாங்க சொல்றோம், ₹10 வாங்காம இருக்கிறதுக்கு நாங்க ரெடி. பணி இயந்திரம் கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா? அவ்வளவுதான்.